இப்பதான் வந்து நம்ம இந்தியன் பார்ட் 2 ட்ரெய்லர் பார்த்து முடிச்சோம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர்ன்னு எழுதிக்க தேவைன்னு நெனைக்கிறேன். இப்பயே வந்து நம்ம பிளாக் பஸ்டர்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிரலாம். பாருங்களேன் அந்த மனுஷன கமலஹாசன் சார. அவர்லாம் வந்து காட் ஃபாதர் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்றது வந்துட்டு தப்பா நான் கேட்கிறேன். இத்தன வயசுலயும் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு மனுஷன் வந்து இந்த படத்துல ஒரு 7 கெட்டப் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். பாருங்க அத்தன வயசுல வந்து இத்தன கெட்டப் போட்டு அத்தனையுமே வந்துட்டு சூப்பரா பண்ணி சம்பவம் பண்ற வயசா நான் கேட்கிறேன். அ இப்பவும் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு ஒவ்வொரு லுக்குமே குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த அந்த ஒரு பியூட்டி டிபார்ட்மெண்ட், அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களும் சரி, எப்படி இது சங்கர் சார் வந்து யோசிச்சாருன்னு தெரியல. அதுக்கேத்த மாரி ஆப்ட்டா நம்ம ஆண்டவர் சார் இருக்காரு பார்த்தீங்களா? யப்பா சாமி! இந்த இந்தியன் பார்ட் 2 அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவே பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, அப்படியே பிளாக் பஸ்டர்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு, அந்த ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிரலாம் போல. ஸோ அந்த மாரியான ஒரு பிளாக் பஸ்டர் வைப்ஸா வந்து குடுக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, நம்ம கமல்ஹாசன் சார் பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு கிளிம்ப்ஸ் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? போன தடவ. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துருச்சு. நம்மளுக்கே வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ரிவ்யூஸ் தான். நம்மளுக்கே வந்து ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு மிக்ஸ்டான ஒரு ரெஸ்பான்ஸா தான் வந்து என் மனசுக்குள்ள இருந்துச்சு. பட் இத பார்த்ததுக்கு அப்புறம், எவனாச்சும் இது வந்துட்டு மிக்ஸ்ட் ரிவ்யூ சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனலாம் வந்து சினிமா பார்க்கறதுக்கு லாயக்கி இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுருவேன். இது வந்து ப்ராப்பர் ஒரு சங்கர் சார் படம் வந்து எப்படி எடுத்தா அப்படி இருக்குமோ, படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கிராண்டியரான ஒரு விஷயத்த வந்து காட்டுது. ஏன்னா வந்துட்டு நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சங்கர் சார் வந்து காச போட்டு வாரே தண்ணிய இறைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு அவர் தனியா வாரி இறைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இது விஷுவல்ஸ் வந்து செம்மையா இருக்கு. ட்ரெய்லர் சும்மா ஃபோன்ல பார்க்குறப்பயே வந்துட்டு செம்மையா இருக்கு அப்படின்னா, இந்த படத்த ஐஎம்எக்ஸ்லலாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றப்போ, இந்த படம் வந்து அந்த ஐஎம்எக்ஸ்ல பார்க்குறப்போ அந்த விஷுவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு செம்மையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ சங்கர் சேன் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். அது உங்களுக்கு வந்து நம்ம சொல்லியே உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி அந்த மனுஷன் வந்து நெறைய சம்பவம் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்துட்டு இப்ப இந்தியன் பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ரீவாட்ச் போட்டேன். ஒரு 2, 3 நாள் முன்னாடி தான் நான் வந்து அந்த படத்த ரீவாட்ச் போட்டேன். இப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸா இருக்கட்டும், சங்கர் சார் டைரக்ஷனா இருக்கட்டும், நம்ம ஆண்டவர் ஆக்டிங்கா இருக்கட்டும், இப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே ஸ்டாண்ட் அவுட்டா அந்த படத்துல வந்து தனியா நிண்டு பேசும். ஸோ அந்த மாரியான ஒரு படம், அந்த மாரியான ஒரு கன்டென்ட் யோசிச்சு பாருங்க. அப்பலாம் வந்துட்டு இது மாரி லஞ்சம்ன்னு சொல்லிட்டு சொல்றப்போ, அத வந்து கவர்ன்மெண்ட் எதிர்த்து இது பண்ற மாரியான ஒரு சம்பவம் தான். ஸோ அது வச்சு அது ஒரு கட்ஸா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி கன்டென்ட் இப்பயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சங்கர் சாருக்கு எந்த மாரியான ஒரு கட்ஸ் இருக்கும். அந்த படத்த புரொடியூஸ் பண்ண ரெக்கா புரொடக்ஷனுக்கு எந்த அளவுக்கு கட்ஸ் இருக்குன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ். இது வந்து ஒரு கவர்ன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்னால வந்துட்டு, இது வந்து யாருமே வந்து பண்றதுக்கு முன் வரமாட்டாங்க. பட் சங்கர் சார் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதெல்லாம் தெரியாது. நான் வருவேன்டான்னு சொல்லிட்டு, மனுஷன் கட்ஸோட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னா, உண்மையாவே சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தே ஆகணும். ஸோ அதுல வந்துட்டு ஒத்துக்கிட்டு நம்ம ஆண்டவர் சார் பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு சம்பவம். பாருங்க அந்த மனுஷன அந்த ஒரு பெர்ஃபார்மரா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த ஒரு போர்ஷன காமிச்சிருப்பாங்க. சித்தார்த் சார் வந்து நம்ப கமலஹாசன் சார் வந்து சொல்றப்போ வந்துட்டு, அந்த மனுஷன் அந்த பண்ற அந்த ஒரு மூஞ்சியோட எக்ஸ்பிரஷனும் சரி, அந்த இருக்கிற லுக்கும் சரி, பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து ஒரு ஆக்ஷனா வந்து நம்ம கமலஹாசன் சார பார்ப்போம். பிளஸ் வந்துட்டு ஒரு ஒரு பெர்ஃபார்மரா ஒரு ஆண்டவர பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரியான ஒரு ஆண்டவர வந்து நான் ரொம்ப நாள் மிஸ் பண்றேன். இதுல வந்து டெஃபினட்டா வந்துட்டு கண்டிப்பா அந்த மாரியான ஒரு ஷேட்ஸ் வந்துட்டு, அந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மர் ஷேட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ சங்கர் சார் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் இப்ப நான் நெறைய தடவ சொல்ட்டேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் எடுக்கிற சம்பவம் வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்துட்டு யாராலயும் அது வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்லி நம்ம சொல்லவா வேணும். அவர் வந்து ஆல்ரெடி வந்து காட் ஃபாதர் ஆஃப் தமிழ் சினிமா. இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, ஒரு வெறித்தனமான ஒரு வைப் கிடைக்குது. ஸோ வந்துட்டு இத இத பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு டெஃபினட்டா தோணுச்சு. எப்ப சொன்னாலுமே இந்த படத்துக்கு நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்தியன் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரெய்லர் அந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. ஓகே படம் வந்து கண்டிப்பா வந்து பிளாக் பஸ்டர் ஆகணும். பட் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் போனுச்சு. அதுக்கப்புறம் படத்த வந்து ட்ராப் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபைனலி வந்து ஜூலை 12த் வந்துட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா, ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்குறோம். அதுவும் ஒரு பெர்ஃபார்மராவும் சரி, அந்த அட் தி சேம் டைம் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டடா வந்து நம்ம படத்த பார்க்க போறோம். பிளஸ் வந்து ஒரு கன்டென்ட்டா நீங்க வந்து இந்த படத்த பார்க்குறப்போ, கண்டிப்பா மக்களுக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஒரு கன்டென்ட் தான். ஏன்னா, இது வந்து பழைய கதை, இது வந்துட்டு வேற மாரி கதை, இது வந்துட்டு லாஜிக் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா, இந்த மாரி ஒரு கன்டென்ட், இந்த மாரியான ஒரு சோசியல் இந்த ஒரு இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, இப்போ வரைக்குமே எல்லாத்துக்குமே நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியால மட்டும் சொல்ல முடியாது. எல்லா நாட்டிலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து இல்லாத விஷயம் வந்து எங்கேயுமே இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு கன்டென்ட் வந்துட்டு மக்கள் வந்து கண்டிப்பா வந்து விரும்பி பார்ப்பாங்க. அது வந்து கரெக்ட்டா ஒரு எமோஷனல் டச் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சமா வந்துட்டு அந்த ட்ரெய்லர்ல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உண்மையாவே சூப்பரா இருக்கு. அனிருத்தோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த பாரா சாங்கோட
வெர்ஷன் வந்து அழகா வந்து டியூன் பண்ணி வந்து பிஜிஎம்மா போட்டிருந்தாப்புல. அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு. பட் மத்தபடி அந்த ஒரு ட்ரெய்லரா பார்க்கிறப்போ வந்து அந்த அனிருத்தோட பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட் அவுட்டா தெரியாத மாரி தான் இருக்கு. பட் கண்டிப்பா படத்துல வந்து சம்பவம் பண்ணியிருப்பார். பட் ட்ரெய்லர்ல பார்க்கிறப்போ வந்துட்டு அனிருத்தோட பிஜிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. பட் கண்டிப்பா படத்துல வந்து மிரட்டி விட்டுருப்பாப்புல. ஏன்னா ஆல்ரெடி வந்து சங்கர் சாரே வந்துட்டு அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. "மீனா அனிருத்துக்கிட்ட வந்து நான் வந்துட்டு ரொம்ப வந்து எனக்கு புடிச்சிருக்கு. அவர் பண்ற அந்த ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் பார்ட் 2க்கு வந்துட்டு அவர் பண்ணியிருக்கிற ஒர்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அவரே வந்து இந்த இப்ப இருக்கிற அந்த ப்ரீ ரிலீஸ் அந்த ப்ரீ ட்ரெய்லர் நினைக்கிறேன் சம்திங் அந்த ஈவென்ட்ல வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ கண்டிப்பா கண்டிப்பா வந்து படத்துல வந்து கண்டிப்பா மிரட்டி விட்டுருப்பாப்புல. பட் ட்ரெய்லர பார்க்குறப்போ ஓகே சம்திங் வந்து அந்த பாலா சாங் வந்து வெர்ஷன் வந்துட்டு கரெக்ட்டா டியூன் பண்ணி வந்துட்டு அந்த ஒரு போர்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. பட் மத்த போர்ஷன்லாம் பார்க்குறப்போ அது வந்து மெதுவா ஸ்லோவா தான் போற மாரி இருக்கு. பட் ஓகேலாம் பிரச்சனை இல்ல. இப்போ வரைக்கும் அந்த அந்த ட்ரெய்லர பொறுத்தவரைக்கும் அந்த ட்ரெய்லர் கடைசி சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட புக்கிங்கே பார்த்தீங்கன்னா, மலேசியால வந்துட்டு வெறித்தனமா போய்க்கிட்டு இருக்கு. ஐஎம்எக்ஸ், ஜிஎஸ்ல தொறந்து விட்டாங்க, டிஜில தொறந்து விட்டாங்க, என்எஃப்எஸ்ல தொறந்து விட்டாங்க, தேசார் சினிமாஸ்ல தொறந்து விட்டாங்க. ஸோ என் வீட்டு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல வந்து தொறந்து விட்டா கண்டிப்பா கடகடன்னு புக் பண்ணிருவேன். ஸோ நீங்க எந்த இடத்துல புக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் நண்பா.